Almighty, let us begin with recitation of Holy Quran, and I welcome Mr. Hafiz Abdur Rahman from first year CSBS to recite Qiraat. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. A'udhu billahi minash shaytanir rajeem. Bismillahir rahmanir rahim. كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله العظيم. Thank you. Thank you for the soulful recitation, Rahman. Now let us rise for Tamil Thai Valthu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமெதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you everyone, be seated. Now let us first welcome our beloved principal, Professor Dr. K.G. Parthiban sir, to address the gatherings. Good morning to one and all present over here. Most respected Secretary and Correspondent sir, respected advisor, the event coordinator Chitara 2025, Professor and Dr. Suresh Kumar, beloved Vice Principal, fellow faculty members, and my dear student friends. You all are welcoming for the Chitara 2025 Freshers Day event. This event fully organized by the student volunteers from seniors, supported with the first year students. So, இன்று நாள் முழுவதும் உங்களுடன் நமது கல்லூரினுடைய தாளாளர் செயலாளர் அவர்கள் இப்போ மார்னிங் ஆர்கிடெக்ட் காலேஜில் இந்த ஓணம் செலிப்ரேஷன் சார் இனாக்ரேட் பண்ணிவிட்டு இங்கே நடக்கக்கூடிய இந்த ஃப்ரெஷர்ஸ் டே விழாவில் கலந்துருக்காங்க.
உங்களின் சார்பாக அவரை வருக வருக என வரவேற்கின்றேன். நமது கல்லூரியினுடைய ஆலோசகர், மாணவர்களுடைய வேலை வாய்ப்பை தன்னுடைய நலனாக கருதி செயல்பட்டு வருகின்ற கல்லூரியினுடைய ஆலோசகர் அவர்களை வருக வருக என உளமாற வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து வழங்கி வருகின்ற முனைவர் சுரேஷ்குமார், மாணவரியல் துறை தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். முதலாம் ஆண்டு மாணவர்களே, கிட்டத்தட்ட 5 டேஸாக உங்களுக்கு அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம், அதனுடைய ஒரு வேலிடிட்டி செரமனி தான் இந்த ஃப்ரெஷர்ஸ் டே. இதில் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய பன்முக திறன்களை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதியம் உணவு இடைவேளைக்கு பிறகு வண்ணத்திரை புகழ் KPY பாலா அவர்களுடைய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நமது கல்லூரியினுடைய தாளாளர். அகாடமிக் மட்டும் இருந்தால் பத்தாது, ஸ்டூடெண்ட்னுடைய பார்ட்டிசிபேஷன் லேர்னிங் டுவோர்ட்ஸ் தி கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதனுடைய பர்பஸாக தான் இந்த ஈவெண்ட்ஸ். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சீனியர் கோஆர்டினேட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாலண்டியர் சப்போர்ட். ஸோ நவ் த டைம் டு ஆர்கனைஸ் த ஈவெண்ட் that handed over to the students. Thank you. Thank you, sir, for your inspiring words. Now I invite respected Dr. Advisor Professor Muhammad Abdul Qadir sir to address the gathering. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Respected Secretary, Correspondent, Principal, Head of the Department, பேராசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சமீபத்தில் நான் ஒரு மூவியோடைய ஒரு ஆடியோ ரிலீஸ் ப்ரோக்ராம் ஒன்று டிவியில் பார்த்தேன். அந்த மூவியை நீங்களாம் ரொம்ப விரும்பி பார்த்த திரைப்படம் டிராகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தோடைய டைரக்டர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஸோ அந்த இன்டர்வியூ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அந்த படத்தோட டைரக்டரோட பேர் அஸ்வத் மாரிமுத்து. அவர் பார்த்தீங்கன்னா +2ல் 95% மார்க் எடுத்தவர். மார்க் எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கவுன்சிலிங்கில் போயிட்டு அவர் SSN இன்ஜினியரிங் காலேஜில் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கிறார். படிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சினிமாவில் சாதிக்கணும், ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய கோல் செட்டிங். ஸோ அதை நம்ம இன்னும் இன்றைக்கி எப்படி டெக்னாலஜி இருக்குது அதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் போய் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் PG கோர்ஸ் படிக்கிறார். படிச்சுட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது, ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு, அது ஒரு மாட்ரேட்டாக போகுது. செகண்ட் படம் பயங்கர ஹிட் ஆயிடுது. இது ஒன்று அந்த படத்தை நடித்த நடிகர், அந்த ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். அவரும் பார்த்தீங்கன்னா +2ல் 90%க்கு மேலே மார்க் எடுத்தவர். அவரும் பார்த்தீங்கன்னா பிடெக் IT ஸ்டூடெண்ட்டு, அதே SSN காலேஜில் கவுன்சிலிங்கில் போய் சேர்றாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அது கிடைக்கல. அவர் டைரக்டர் ஆகிறாரு, அப்புறம் ஆக்டர் ஆகிறார். இந்த ஸ்டோரியை நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, இன்ஜினியரிங் படிக்கிறது ITயில் போய் வேலை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி கோல் செட்டிங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்டால், முந்தி மாதிரி நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிற மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோல் இருக்குது. உங்கள் கோலை செட் பண்ணுறதுக்கான இடம் தான் காலேஜ். அந்த அஸ்வத் மாரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க காலேஜ் டேஸில் நிறைய இந்த மாதிரி ஸ்டேஜை அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்க. நிறைய அவங்களுடைய திறமைகளை, பிரின்சிபால் சொன்ன மாதிரி பன்முக திறமைகளை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. அதற்கான இடம்தான் காலேஜ். நம்ம அறிவை மேம்படுத்திக்கிறது, வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு மட்டும் நம்ம படிக்கலை. கல்விங்கிறது உங்களை பன்முகப்படுத்துறது. நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் அதை இன்னும் சூப்பராக உங்களை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த எஜுகேஷனுங்கிறது. அதனால் உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஆகணும்,
என்ன மாதிரியான கோலாக இருந்தாலும் அதை காலேஜில் இருக்கிறப்ப இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப நீங்கள் பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி கூட இந்த நிகழ்ச்சியில் எனக்கு உண்மையிலே அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த அழகாக வந்து இந்த பேனர் டிசைன் பண்ணி நேற்று அனுப்பிச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸே டிசைன் பண்ணதாக சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கான்லாம் வந்து இந்த மாதிரியாக அவர் காம்பேரிங் பண்ணியே இவருக்கு ஒரு இம்பேக்டர்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தில் நம்ம இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யாரெல்லாம் ஸ்டேஜ் ஏறுறாங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். செக்ரட்டரி சார், பிரின்ஸிபால் சார் கூட தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நேற்று வந்து நம்மளுடைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முசாபில் ரஹ்மான் அப்படிங்கிறவர் வந்து எவர் ஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து 6 lakhs LPAக்கு செலக்ட் ஆகிருக்காரு. மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதாவது எப்படின்னா இந்தியாவிலே வந்து ஒரு தலை சிறந்த கல்வி நிறுவனம்னா ஐஐடின்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஐஐடி வந்து மொத்தம் இந்தியாவில் 21 ஐஐடி இருக்குது. 21 ஐஐடியிலேயே தலை சிறந்த ஐஐடி எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்க ஐஐடி தான். அடையாறில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கிண்டியில் வந்து ஐஐடி இருக்கும். அந்த ஐஐடியில் வந்து அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா அவங்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு மாதமாக ட்ரை பண்ணி மெயில் அனுப்பிச்சு NBA NACலாம் இருந்தால் தான் அதுக்கு எலிஜிபிலிட்டியே. அதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி நேற்று மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம காலேஜும் ஐஐடியோட MOU போட போகிறோங்கிறத உங்கள்கிட்ட மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் நிறைய கோர்சஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறைய கோர்ஸ் படிக்கலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கல்லூரியில் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your insightful words, and I didn't expect that special mention. So thank you, sir. And here comes the main man now. Give a big round of applause for our beloved secretary and correspondent, sir, to address the gathering. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Respected principal sir, respected advisors sir, respected heads, and my dear family, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How's AMS for you guys? சும்மா ஏதாவது சொல்லாமே, cheers or something like that. எனக்கு புரியும்ல what's going on. Thank you. Whenever I get on stage, casual என்ன தோணுதோ அதான் பேசுவேன். I don't prepare a lot, and எல்லா வாட்டியும் எனக்கு அப்துல் காதர் சாருக்கு அப்புறம் பேச வச்சிடறாங்க. So it's very difficult to compete with him. He is magnificent speech கொடுப்பார் அவர். Usually last year எனக்கு when I was CEO of this college, அப்போ வந்து இந்த ஃப்ரெஷர்ஸ் டேன்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணோம். பட் சின்னதாக பண்ணோம். அப்போது இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னேன், நெக்ஸ்ட் இயர் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரின்சிபல் சார் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். இதில் நீங்கள் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் பார்ட்டிசிபேஷனும் தான் அடுத்த வருஷம் இன்னும் இதை பெட்டர் ஆக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கும். இப்போ உங்கள் சீனியர்ஸ் உங்களுக்காக இவ்வளோ தூரம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சீனியர்ஸாக போகும்போது உங்கள் ஜூனியர்ஸ்க்கு ஆர்கனைஸ் பண்ணணும். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த பீரியடில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த கோஆர்டினேஷன் டீம். அண்ட் இன்றைக்கி ஆமீர் இருக்கிற இடத்துல நானும் இருந்திருக்கேன். ஐவ் கான் டு அப்போ நாங்கள் இன்டர் காலேஜ்லாம் நடத்துவோம். அப்போ ஸோ ஐ வென்ட் டு காலேஜஸ் அண்ட் ஐவ் கால் தெம் ஃபார் கல்ச்சுரல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ வாண்ட் இன் த ஃபியூச்சர் நம்ம ஏஎம்எஸ் அந்த மாதிரி போச்சுன்னா, ஐ வாண்ட் யூ ஸ்டூடெண்ட்ஸ் டு பி கான்ஃபிடென்ட் இனஃப் டு கோ இன் அண்ட் டாக் டு பீப்புள். நீங்கள் தான் ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணணும். இட்ஸ் யோர் காலேஜ், இட்ஸ் யார்ஸ். ஐம் கிவிங் இட் டு யூ. நீங்கள் தான் வந்து இதை ஃபுல்லாகவே ஸ்டேஜ் செட் பண்ணி, நீங்கள் தான் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி, நீங்கள் தான் இன்வைட் பண்ணி, நீங்கள் தான் இதை டெக்கோரோமோட கால் ஃபார் பண்ணணும். நாங்கள் எங்களால் முடிஞ்சது வந்து இதுக்கான ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோ இல்லை வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணுறதோ இது மட்டும் தான் நாங்கள் பண்ண முடியுமே தவிர மற்றது எல்லா ஆர்கனைசிங்குமே நீங்கள் தான் பண்ணணும். சரி, எதுக்கு இதெல்லாம் நம்மக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூஸுக்கு நீங்கள் போகும்போது
நீங்கள் வந்து அங்கே கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். இப்போ நான் இங்கே ஸ்டேஜ் முன்னாடி நின்று பேசுகிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணதுனால வந்த கான்ஃபிடென்ஸ் தானே தவிர இன்றைக்கி வந்து அதுவாக வந்து வராது. பிகாஸ் அவர் ஐ மீன் மெனி பீப்புள் ஹவ் டோல்ட் தட் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் அண்ட் டாக்கிங் இன் டு லார்ஜ் க்ரௌட் இஸ் லைக் லிட்டில் யூனோ கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அதெல்லாம் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்டர்வியூஸை க்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எஸ்டர்டே ஐ வாஸ் லிட்டில் சிக், ஐ வாசன்ட் ஃபீலிங் வெல். அப்போ சார் ஆனால் விச் காட் மீ பேக் அப் வந்து சார் நேற்று நைட் எனக்கு கால் பண்ணிட்டு நம்ம பையன் வந்து எவர் ஸ்டேஜில் ப்ளேஸ் ஆகிட்டான் சார்ன்னு சொன்னோன்னே அதோட முடிஞ்சிருச்சு என்னோட அந்த இதுவே. ஐ woke up and I was really happy இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு இன்டர்வியூவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 42 பேர் போகிறாங்க, which is a huge company, and then அங்கேயுமே I'm hoping to get a large number of people placed there. So to do all that, I want you people to participate and be there for அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஈவெண்ட்ஸும் நாங்கள் பண்ணுற இந்த முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். Okay, today is your day guys, have fun. So நானும் I will make it very very short. Do as much as you can and be involved in this and make this event a successful event. So in the upcoming years இன்னும் பெட்டராக bigger and better பண்ணலாம். Thank you so much. Thank you, sir. Now I request Professor Dr. A. Salma Banu ma'am to speak a few words. Good morning to one and all present here. Honorable Secretary and Correspondent sir, respected advisor sir, respected principal sir, esteemed faculty members, beloved students, and most importantly, our enthusiastic freshers. New beginnings, new dreams, new hopes, new stars joining our campus. The celebration of Sitara, it is first of its kind Freshers Day event in the history of AMS. I would like to begin by expressing my heartfelt gratitude to our visionary secretary and correspondent sir. It is because of his constant encouragement, support and belief in student-centered events that Sitara has taken shape in such a grand and meaningful way. Their dedication to not just academics but also holistic student development has made this event possible. Let us give them a big round of applause. To our dear freshers, Sitara means star, and today you are the stars of our institution. You have entered a new chapter of your life, and I want to assure you that you are not alone. Our institution is not just a place of learning, but a nurturing ground for talent, innovation, leadership, and personal growth. Our college life will be a blend of academics, activities, relationships, and responsibilities. Take every challenge as an opportunity and never be afraid to express yourself. You are here not to pursue a degree but to become a better version of yourself. To the senior students and the organizing team, thank you for bringing Sitara to life with your energy, creativity, and thoughtfulness. Such events help create bonds, break barriers, and build a culture of unity and inclusion. Let this day be the beginning of lasting friendships, unforgettable memories, and inspirational journeys. Once again, I welcome all the freshers to this new phase of life, just like your event's name, Sitara. Thank you and enjoy the celebration. Thank you, ma'am.
Let's welcome Mohammed Samiruddin from first year Mech department, mechanical. He is going to sing the song now. अच्छा चलता हूँ दुआओं में याद रखना, मेरे जिक्र का जुबा पे स्वाद रखना। अच्छा चलता हूँ दुआओं में याद रखना, मेरे जिक्र का जुबा पे स्वाद रखना। दिल के संदूकों में मेरे अच्छे काम रखना, चिट्ठी तारों में भी मेरे तो सलाम रखना। अंधेरा तेरा मैंने ले लिया, मेरा उजल सितारा तेरे नाम किया। ना मेरे या मेरे या चन्ना मेरे या बेलिया ओ पिया। चन्ना मेरे या चन्ना मेरे या चन्ना मेरे या बेलिया ओ पिया ओ पिया पिया ओ पिया ओ पिया। महफिल में तेरी हम न रहे जो कम तो नहीं है, कम तो नहीं है। किससे हमारी नज़दीकियों के कम तो नहीं है, कम तो नहीं है। कितनी दफ़ा सुबह को मेरे तेरे आंगन के मैंने शाम किया। चन्ना मेरे या चन्ना मेरे या चन्ना मेरे या चन्ना मेरे या बेलिया ओ पिया। चन्ना मेरे या चन्ना मेरे या चन्ना मेरे या बेलिया ओ पिया। चन्ना मेरे या चन्ना मेरे या चन्ना मेरे या बेलिया ओ पिया ओ पिया। चन्ना मेरे या चन्ना मेरे या हो पिया। थैंक यू। That was a lovely performance, Samir. Was it for someone special or? Okay. Guys, you can sing along if you want. Come on, that was a lovely song. You can sing along. Let's welcome our singer Pengal from AMS College, and the first girl is second year CSC, Jayashree. சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்க பாகுது மனிதியின் வீரங்கள். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே. நந்திக்கடல் திசதத்தே
பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நில்லு ஏறு 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 நெஞ்சில் பருமை கொண்டு கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நில்லு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினதே வணங்குமே நன்றி கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னையே பருவி கொண்டு உன்னை பெண்ணென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நில்லு அன்னை தங்கை மனைவி நீங்களித்த வியர்வை உங்கள் பாதைக்கும் பற்றும் அந்த தீயை அணைக்கும் நீ பயம் என்று துணிந்து செல்ல Guys, give it for Abhikur. That was an amazing performance. Come on guys, give it up. Okay, now let's welcome Smith and his band. ஹாய் கைஸ், நல்லா இருக்கீங்களா? இப்போது இந்த ஏஎம்எஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நடக்கிறது வந்து எங்களுக்கு 2 days பிஃபோர் தெரியும் எங்களுக்கு. அதால் ஜஸ்ட் ஒன் டே ஆஃப்டர்நூனில் மட்டும் தான் நாங்கள் பண்ணது. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க ஃபுல்லாக எல்லா கேர்ள்ஸும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கேர்ள்ஸ் தான், புரியுதுங்களா? அதனால் ஒன் டே ஆஃப்டர்நூனில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது. எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் டைமிங் கூட எங்களுக்கு இல்லை. அதால் வில் டூ அவர் பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணோம். சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. சிறுதியாக மாறி போக கண்டே காற்றோடு என் கோபங்கள் ஒரு துசாக மாறி போக கண்டே
போல காலோர் ஒத்தி கரத்தாண்டும் வரனாயிருப்பேனடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி என் உயிரோட ஆதாரம் நீ காணடி கண்ணான கண்ணே நீ கலங்காதடி யார் போனா என்ன நான் இருப்பேனடி ஓகே, நெக்ஸ்ட் சாங் வந்து போனிப்பு போலாமா இல்லை இதழின்னு ஒரு ஓரம் போலாமா? நான் பாடினா நீங்களும் பாடுவீங்களா என் கூட? கண்டிப்பாக பாடணும். பட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நீங்கள் கொஞ்சம் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணால் எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரை பண்ணலாமா? 2 3 சிரித்தாய் அன்பே நிஜமாய் இது போதும் சிரித்தாய் அன்பே என் நாடிய சிரிக்க வைத்தாய் என் இரவெல்லாம் வெளிச்சம் தந்தாய் என் ஆதரவு மறந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய் அகைன் போலாம். ஓகேங்களா? சிரித்தாய் அன்பே நிஜமாய் இது போதும் சிரிப்பாய் அன்பே என் நாடிய சிரிக்க வைத்தாய் என் இரவெல்லாம் வெளிச்சம் தந்தாய் என் நான் போரும் அழுதென்று உன் முன்னே பணிய வைத்தாய் சொல்லே நீ அழகு நீதாய குஞ்சிபூ என் காதல் என்றும் சொல்ல நீ I love you நீதாய குஞ்சிபூ என் காதல் என்றும் எல்லாம் அறிந்தும் பின்னே வருவேன் நீ சம்மதித்த நான் உணவையும் தழுவேன் என்னிடத்தாரைப்படும் தூரம் நடந்தே அந்த நொடியை தான் ஓ பெண்ணே என் கண்ணே செந்தேனே வா முன்னே என் உயிருக்குள் பெயரை வைத்தாய் என் சிரிக்க வைத்தாய் என் இரவெல்லாம் வெளிச்சம் தந்தாய் என் நான் கர்ப்பம் என்று உன் முன்னே பணிய வைத்தாய் உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதா இல்லையடி அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகில் அழகா இல்லையடி உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் பெரிதா இல்லையடி அழகே அழகே உன்னை விட எதுவும் அழகில் அழகா இல்லையடி கண்ணழகே பேரழகே பெண்ணழகே என்ன
உயிரில் தெரியா இல்லையடி கனவே கனவே உனைவிட எதுவும் அழகில் அழகா இல்லையடி போனி போ போனி போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ இதமாக கிடக்கின்றேன் துணை வேண்டாம் நீரப்போ நீ தொட்ட இடமெல்லாம் தெரிகிறது அன்பே போ நான் போகும் நிமிடங்கள் உலகாகும் அன்பே போ இது வேண்டாம் அன்பே போ நீங்கள் தேடும் அன்பே போ உயிரோடு விளையாட செய்தார் அன்பே போ Pony po, pony po, pony po, pony po, pony po, pony po, pony po. பிடிச்சிருக்கா உங்களுக்கு இது? ஓகேவா? சரி, இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டேஸ் வரும்போதெல்லாம் எங்களுக்கு எந்த ஈவெண்ட்டு நாங்கள் நடந்த மாதிரி பார்த்ததில்லை. ஆனால் வந்து உங்களுக்கு எல்லாம் நடத்தி கொடுக்கறதுலாம் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சாங்க போல். அதெல்லாம் வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கே இருக்க மாதிரி ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டேஸ்க்கு மாதிரி நீங்களும் சிங்கிங்லாம் போனோன்னா நம்ம ஏஎம்எஸ் பேண்டில் வந்து நீங்கள் தலைமை ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து அப்டேட்டான சாங்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி சாங் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட்டாக வந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் சாங் போலாமா? நீங்கள் கத்துறீங்களே தவிர பாட மாட்டீங்க கூட சேர்ந்து. கண்டிப்பாக பாடுவீங்களா? கண்டிப்பாக பாடணும். நீங்கள் பாடலன்னா நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சற்றென்று மாறுது வானிலை பின்னே உன்னே பிழை நில்லாமல் வீசிடும் பேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை பொன்வந்த சூரிய காரிகை பின்னணி காஞ்சனை ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி இனி நீதான் எந்தன் நாதி நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை நீருக்குள் மூழ்கிடும் தாமரை சற்றென்று மாறுது வானிலை பெண்மையும் மேல் பிழை ஏதோ ஒன்று என்னை ஈர்க்க மூக்கின் நுனி மர்மம் சேர்க்க கள்ளத்தனம் ஏதுமில்ல புன்னகையோ போகமில்ல நீ நின்ற இடமெல்லாம் விலையேறி போகாதோ நீ சென்ற இடமெல்லாம் மணிக்கட்டியாகாதோ என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை போல் இவள் யாரோ யாரோ தெரியாதே இவன் பின்னால் நெஞ்சம் போகாதே இது பொய்யோ மெய்யோ தெரியாதே இவன் பின்னால் நெஞ்சம் போகாதே மூன்றி மூடுதே ஏவானோ நீதானே என் என்னாலும் உருகி போனதடி என் உள்ளம்
யானியே குருகி குருகி போனதடி என் உள் யானியே உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் உள்ளம் யானியே நான் உனது அடிமை எனதா தெரியாமலே நான் தேடுறேன். இல்லை என்று சொன்னால் என்ன என மோத பார்வை மூடுதே. நான் உனதே நீ எனதா தெரியாமலே நான் தேடுறேன். இல்லை என்று சொன்னால் என்ன என் மோக பார்வை நான் மூடுவேன். நான் உனதே நீ எனதா தெரியாமலே நான் தேடுறேன். இல்லை என்று சொன்னால் என்ன என் மோக பார்வை நான் மூடுவேன். போரானே போரானே காத்தோட தூத்தலும் போல போரானே போரானே போகாம தான் போரானே. போரானே போரானே காத்தோட தூத்தல போல போரானே போரானே போகாம தான் போரானே. போரானே போரானே காத்தோட தூத்தல போல போரானே போரானே போகாம தான் போரானே. அழகா நீ நிறைஞ்ச அடடா பொந்துக்குள் போல போரானே போரானே காத்தோட தூத்தல போல போரானே போரானே போகாமத்தான் போரானே. போரானே போரானே காத்தோட தூத்தல போல போரானே போரானே போகாமத்தான் போரானே. தூரதேசத்தில் தொலைந்தாயோ கண்மணி தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி. நோக்கி காலம் போகும் மனல் மன்னிப்பை நோருவேன். கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் பிழையில்லாத உறவே. முதலில் முடியும் முதலி முடிடும் நீ மூன்று காலம் நீ காதலி கரையும் நீ காற்று கூட நீ. மனதோரம் ஒரு காயம் உனை எண்ணாத நாளில்லையே நானாக நானும் இல்லையே. வழியெங்கும் பல பிம்பம் அதில் நான் சாயத்தோல் இல்லையே உன்னை போல யாரும் இல்லையே. நீதானடி நீதானடி நீந்தாமல் நான் மூழ்கி போனேன். நீதானடி நான் நிம்மதி நீ அல்ல நான் தானே தெரிஞ்சேன். உறையும் உயிரே இனிமே
உயிரே நீதானா தேங்க்யூ. Now let's welcome Adengappa 11 பேர் team to the stage. Put your loving hand out, baby. I'm begging you to put your loving hand out, baby. I'm begging you to put your loving hand out. Riding high when I was king, I played it hard and fast like everything. Anytime I bleed, you let me go. Yeah, anytime I feel, you got me. No, anytime I see, you let me know. But the plan and see, just let me go. Hey, நிறுத்து என்ன அடிக்கிறீங்க? காசு வாங்குறீங்கல்ல, வேகமாடியா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. வந்துச்ச feelings, வண்டி வண்டியா வந்துச்ச feelings, வந்துச்ச feelings, வந்துச்ச feelings, வண்டி வண்டியா வந்துச்ச feelings. என்ன கேட்ட? டான்ஸோட வரமான்னு கேட்டேன். கேட்சில பார்த்தாலே தெரியவனா இவற்றை கேட்கலாமா தானே? பேட் மேன். எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்து குத்து விட்டு போவோம். Start the music. அட ஆடியா? സിമ്പിളായിട്ടുള്ള സ്റ്റെപ്പ് ഇല്ലേ? ഇങ്ങനത്തെ സാധനങ്ങളൊക്കെ போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்? Wonderful performance. And guys, இது மட்டும் என்ன, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்தா நீங்க எவ்வளவு கத்துறீங்க பாவம். பாருங்க சீனியர்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டெல்லாம் பாடுறாங்க, சியர் பண்ண மாட்டேங்கிறீங்க. Let's welcome Sharmila L for mono acting. மா எங்கம்மா இருக்க? எங்க வாயேன். மா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அந்த மூவி ஆடிஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல, நான் அதில் செலக்ட் ஆயிட்டேன். என்னடி சொல்ற? அப்படியா? சூப்பர். இதோ பாரு, உனக்கு கிடைச்ச சான்ஸ் விட்டுறாத, நல்லா பண்ணு, நான் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவேன், சரியா? சரிம்மா, நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். தீபாவளி டைம் எங்கே போற? நைட் ஆச்சு, போகாத இரு. மா நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 5 minutes போயிட்டு வந்துடுறேன்.
எனக்கு தெரியும். பாப்பா ஒன்றும் இல்லடா, நேற்று பசங்க வச்ச பட்டாசு கண்ணில் பட்டுச்சுடா. என்னமா சொல்ற? நான் நடிக்கணுமா? எனக்கு ஆசையா இருக்குமா? என் லைஃபே போச்சுமா. பாப்பா பாப்பா எழுந்துக்கோமா, நம்மளை ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி போக சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம், சரியா? சரிம்மா, போகலாமா? என் கையை பிடிச்சிக்கோ, சரியா? சரிம்மா. அம்மா ஏந்துக்கோமா ப்ளீஸ் மாமா, என்னமா ஆச்சு அம்மா? டாக்டர் டாக்டர் அம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர், அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். சாரிம்மா, அவங்க இறந்துட்டாங்க. ஓகே, குட் டே கலை, நல்லா இருந்தது. வெரி குட். Thank you sir, thank you. உங்களை முதல்ல இந்த இன்டர்வியூக்கு வெல்கம் பண்ணுறோம். உங்களுக்கு ஏன் இந்த கதையை சூஸ் பண்ணணும்னு தோணுச்சு அண்டு ஏன் நீங்கள் அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆக்சுவலாக இது என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான். நானும் என் டைரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்களுக்கு உண்மையாக மூவி நடிக்கணுன்ட்டு ஆசை. அப்போது ஸ்டார்ட் ஆன கதை தான் இது. சரி போகலான்ட்டு ஸ்டார்ட் ஆன ஜர்னி தான். அப்போ நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அதில் கண்ணு தெரியல. இப்போ எப்படி கண்ணு தெரியுது? அது என்னென்னா, நடுவில் பார்த்துருப்பீங்க, அம்மா ஹாஸ்பிட்டலில் விட்டு வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக உங்கள் கண்ணை டொனேட் பண்ணுறதுக்காக தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ நடந்த ஆக்சிடெண்ட்டாக அது. என்ன மேம் சொல்கிறீங்க? அப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருப்பீங்க. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எங்கள் அம்மா சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அந்த கனவை நோக்கி கண்டிப்பாக போகணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதை கண்டிப்பாக அடைவோம். தேங்க்யூ. That was an emotional performance, and guys, you have no idea how difficult that is. She did all of that in one take, and she changed emotions. So that's a really good one. Come on, give her a big round of applause. Show your love. Let's welcome Kashif A.K. Basha from IT first year. सफर मेरा है, तू ही मेरी मंजिल।
शामिल तेरे बिना गुजारा ए दिल है मुश्किल मुझे आजमाती है तेरी कमी मेरी हर कमी को है तू लाज़मी जुनून है मेरा बनूं मैं तेरे काबिल तेरे बिना गुजारा ए दिल है मुश्किल ये रूह भी मेरी ये जिस्म भी मेरा उतना मेरा नहीं जितना हुआ तेरा तूने दिया है जो वो दर्द ही सही सही तुझसे मिला है तो इनाम है मेरा मेरा आसमां ढूंढे तेरी ज़मीन मेरी हर कमी को है तू लाज़मी ज़मीन पे ना सही तो आसमां में आमिल मेरे बिना गुजारा ए दिल है मुश्किल की तेरी मौजूदगी से ये जिंदगानी महरूम है जीने का कोई दूजा तरीका ना मेरे दिल को मालूम है तुझको मैं कितनी शिद्दत से चाहूं चाहे तो रहना तू बेखबर मोहताज मंजिल क्या तो नहीं है ये एक तरफा मेरा सफर सफर खूबसूरत है मंजिल से भी मेरी हर कमी को है तू लाज़मी अधूरा हो के भी है इश्क मेरा कामिल तेरे बिना गुजारा ए दिल है मुश्किल थैंक यू That was a lovely performance. Thank you. Let's welcome Ashwath. பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்டார நெஞ்சமும் புண்ணானதே இத்தனை நாளாக நீரானது மானத்தில் நீ வெண்ணிலா ஏகத்தில் நான் தெய்வதா இப்போதே என்னோடு வந்தாலென உள்பாக்க ஒன்றாக சென்றாலென இப்போதே என்னோடு வந்தாலென உள்பாக்க ஒன்றாக சென்றாலென நம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக உன்னை நான் பார்க்காமல் எங்கு நான் போனேனோ நாட்கள் வீணானதே
துலா தட்டில் உன்னை வைத்து நீங்கள் செய்ய பொன்னை வைத்தால் துலாவாரம் பார்க்காதா பேரழகே முகம் பார்த்து பேசும் முன்னை முதல் கால சிந்தும் கண்ணை அணைக்காமல் முதல் போல விடாமல் உன்னை தொடர்வேலடி புகை போல படாமல் பட்டு நகர்வேலடி வினானோரும் கனாவும் நூறு விடை சொல்லடி முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பார்க்காமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே கடல் நீளம் மங்கும் நேரம் கரை வந்து சேரும் தூரம் மரம் சென்று ஈரத்திலே மலை சாக்க தோலும் தந்தாய் விலம் தோத்து பக்கம் வந்தாய் இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே பகல் நேரம் கனாக்கள் கண்டேன் துறங்காமலே உயிரென்று முறாய கண்டேன் நெருங்காமலே எனக்கு ஏது எதிர்காலமே முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணால நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக உன்னை நான் பார்க்காமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா வெண்ணிலா நான் செய்வதா இப்போது என்னாது வந்தாரென பார்க்க ஒன்றாக சென்றாரென என்னாது வந்தாரென பார்க்க ஒன்றாக சென்றாரென Thank you, thank you. Thank you for that melodious treat, bro. Thank you, thank you.
warahmatullahi wabarakatuh. A very good afternoon to everyone here. It gives me immense pleasure to welcome our chief guest for today's grand occasion of Sitara 2025. We all know him very well. He is one of the most loved and celebrated comedians of Tamil Nadu, a star who rose from the stages of Kalakapavadi Aru and went on to win millions of hearts. His unique body language and quick wit and time sense have made him a household name. From television to stage shows and even in social media, his presence brings nothing but laughter, positivity and inspiration. Beyond comedy, he has also proved himself as an actor, a performer, showing us that with talent and determination, we can shine anywhere. So ladies and gentlemen, get your claps, whistles and cheers ready because it's our honor and excitement to welcome our chief guest, the one and only powerhouse of humor, the energy king, our very own KPY Bala sir. Welcome sir. Now I welcome our respected secretary. Give the brief about the Chitara 2025 Freshers Day. I welcome our secretary and correspondent on the stage. Hello everyone. How was Sitara? எப்படி இருந்துச்சு? Hope you are having fun. Thank you. இந்த ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். லாஸ்ட் இயர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ் டேவே பண்ணோம். இந்த வருஷம் சித்தாரா கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சீஃப் கெஸ்ட்டு நான் கேட்கும்போது சார் அட்வைசர் சார் வந்து சார் வராருன்னு சொல்லிட்டாங்க. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் சார். த ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் வந்து இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஹவு ஹார்ட் ஒர்க் கேன் டேக் யூ வேர், எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதை விட நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா சொசைட்டிக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சார் அதை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் அவர் வந்து கொஞ்ச நேரம் இங்கே பேசினார்னா ஆப்வியஸாக ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ரொம்ப எல்லோரையும் சிரிக்க வச்சுருவார். அது இல்லை நோ டவுட். பட் கொஞ்சம் நம்மகிட்ட பேசினார்னா ஐ திங்க் அவர் இன்ஸ்பயரும் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரையும். அதுக்காக தான் அவர் இங்கே இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் சார். அண்ட் நாங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். தேங்க்யூ சார். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் KPY Bala sir, the advisor and the principal to come up on the stage, inviting KPY. Before I hand over the mic to sir, give him the stage. ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம் சார். இது மேடைக்காக சொல்லலை, நிஜமாகவே மனசுலேருந்து சொல்கிறேன் சார். தேங்க்யூ. So thanks to Architect Madam Dr. Kavita Madam for accompanying for this occasion. Thanks to School of Architecture students for the accompany for the Freshers Day celebration.
போய் அந்த என்னண்ணே ஒரே லவ் பாட்டா போடுறீங்க ஆளை நினச்சி வைப் பண்றா பாத்துக்கலாம் அப்ப வாடா வேற வைப்பு காட்டுறேன் பாட்டா போடுறா last time That was the super performance. Give a big round of applause. Now I would like to introduce our fashion show from architecture. Give them a big round of applause, people. Guys, they are entering the pavilion. Give them a big round of applause. Give them a welcome.
Guys, that was a mesmerizing performance. Now I would like to introduce Sarfaraz, aka The Hustle. जन्म 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 साथ चलना यूं कसम तुम्हें कसम माँ के मिलना यही एक जान है भले दो बदन हो जुदा मेरी होके हमेशा ही रहना कभी न कहना मेरी सुबह हो तुम और तुम शाम हो तुम दर्द हो तुम ही आराम हो मेरी दुआओं से आती है बस ये सदा मेरी होके हमेशा ही रहना कभी ना कहना अलविदा बस तेरी है मुझे
नशा बन के घुलना यूं ही मेरी मोहब्बत का करना तू हक ये अदा मेरी हो के हमेशा ही रहना कभी ना कहना अलविदा Bala sir, we have a request for you. King Khan ஒரு song perform ஆயிருக்கு and அவங்க போஸ்ட் பண்ணலனா it be really bad sir. So we request you to do SRK's famous pose with us. Come on guys, cheer him. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரும் இன்னைக்கு பார்க்கும்போது. சூப்பர். எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் மட்டும் வரல, உங்களுக்காக கலக்க போகுது யாரு, குக் வித் கோமாளி விக்கி சிவா வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வர இல்லை அவர் அவங்க வீட்டில் மாமா வீட்டிலேருந்து வராரு. ஏன் ஆக்சுவலாக வந்து பாய் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீ வேற சொன்ன உள்ள இருந்தப்போ தான் வந்திருக்காரு. உண்மையில அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. வரவல்ல அவ்வளோ செக்கிங் ஃபுல்லாக பார்த்தா நேவி ஏரியா ஆர்மி ஏரியான்றாங்க. இங்கே பயங்கரமான செக்கிங்லாம் போயிட்டு வந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை, தளபதி விஜய் சார் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி பயங்கர அவ்வளோ எனர்ஜியாக இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், உங்களுடைய அன்புக்கு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏன்னா அங்கிருந்த பசங்க எல்லாருக்கும் நீ கொடுத்த பாலா பாலான்னு சொல்றதுக்கு லவ் யூப்பா. தேங்க்யூ ஸோ மச்ப்பா, லவ் யூ. இங்க இருந்த பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூமா. சூப்பர். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். உங்களுக்கு எவ்வளவோ அதே மாதிரி எனக்கும். இன்னைக்கு இந்த காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் டே இல்லையா? செப்டம்பர் 4 உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு. உங்களுக்கு செப்டம்பர் 4 ஃப்ரெஷர்ஸ் டே இன்னைக்கு. நாளைக்கு எனக்கு ஃப்ரெஷர்ஸ் டே 5ஆம் தேதி. ஸோ ரொம்ப ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்குது இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது. அதுலேயும் வந்து நீங்கள் எல்லோரும் இவ்வளோ பேர் இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு இந்த 6 பேர் பசங்க டான்ஸ் ஆனாங்க, பயங்கரமாக ஆனாங்க பசங்க. சூப்பராக நீங்கப்பா 6 பேர் இருக்கீங்க, சூப்பராக. ஆமாம் ஆமாம் ஆமாம். அடுத்து அதுக்கடுத்து நம்ம பையன் சவுகார்பேட்டை ஷாருக்கான் பயங்கரமாக ஆனார். எங்கே ஒரு தெளிவா வேற லெவல். உங்கள் பேர்? சர்ஃப்ராஜ். சர்ஃப்ராஜ் சர்ஃப்ராஸ் பயங்கரமானாரு, சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் அந்த லிஜெண்ட் சரவணா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 வகையான குர்தாஸுடைய மாடல் போஸ்டர் இருக்கும். அதே மாதிரி ஒரு 8 வகையான குர்தா மாடல் போஸ்டர் நடந்து வந்தால் எப்படி இருக்கு, அதே மாதிரி ஒரு 8 பசங்க வந்தாங்க. அவங்களும் சூப்பராக பண்ணாங்க. வேற லெவல். எங்கே இருக்காங்க அந்த பசங்க தெரில, பட் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆக்சுவலாக காலேஜ்னாலே எப்பவுமே பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் 2 வித்தியாசம் இருக்கும். இது இன்ஜினியரிங் காலேஜ் தான் இல்லையா? ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜில் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம்? படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அது பொண்ணுங்க. ஆமாம். M1 பேப்பருக்கு M2 படிச்சுட்டு வந்து அரியர் வச்சு அதுதான் பசங்க. சூப்பர் சூப்பர். பசங்களோட மெயின் ஜாபே என்னவா இருக்குன்னா, காலையில் ஒரு பொண்ணை மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சி சேட் பண்ணோம், நைட் அந்த பொண்ணு அந்த பையனை பிளாக் பண்ணோம். இது மட்டும் தான் ரெகுலராக நடக்கும். இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு KGF ஸ்டைலில் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பொண்ணுங்களை பிளாக் பண்ணால் நீங்கள் கேங்ஸ்டர், இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களை பிளாக் பண்ணால் நீங்கள் தான் மான்ஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆக்சுவலாக பிரின்சிபல் சாரை பற்றி சொல்லி ஆகணும். செக்ரட்டரி சார், சாரி சார், நான் ஸ்கூல் டைமில் இருந்தேன் சார். செக்ரட்டரி சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவரை பார்க்கும்போது
இங்கே இவ்வளோ சீட்டு போடுறது கூட மேட்ரு இல்லை, அடிக்கிற வெயில கோட்டு போட்டிருக்கீங்க பாருங்க சார், அதுதான் சார் மிகப்பெரிய மேட்ரு. செமையாக இருக்கு. தலையை கழிச்சு விட்டு நடந்து வந்தீங்கன்னா பில்லா படத்தில் அஜித் சார் மாதிரி இருப்பீங்க சார். தேங்க்யூ சார். அதெல்லாம் தாண்டி 2 பேர் அவங்க இருக்காங்க பாருங்க, 2 பேர் டைலாம் கட்டிக்கிட்டு அவங்க 2 பேரை பற்றி சொல்லணும்னா, அதுலேயும் இந்த ஃபர்ஸ்ட்டாக உட்காந்துருக்க சாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு இந்த பழைய படத்தில் வர வில்லன் மாதிரி டெரராக இருந்தார். ஆனால் பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு ஒரு பாண்டியன் ஸ்டோரில் வர மாமனார் மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டுன்னு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி இந்த காலேஜ் எப்படின்னா அந்த மாயாண்டி குடும்பத்தார் படத்தை கொஞ்சம் மாடர்ன் டைமில் எடுத்த மாதிரி அவ்வளோ சூப்பராக டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு காலேஜ் லொக்கேஷனு வெளியே எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தான் பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டு? வாரணமாயிரம் அனல் மேலே பனி துளி. அந்த மாதிரியா? அந்த லொகேஷன் மாதிரியே இருக்கு. சூப்பர். ஆமா பயங்கரமா இருக்கு. எனக்கு அந்த கிரவுண்டை பார்க்கும்போது இது என்னது ஆசை ஓர் புல்வேலி அந்த மாதிரி இது. ஃபுட்பால் ஆடுவாப்லையே, ஃபுட்பால் ஆடுவாரு, எல்லாமே பண்ணுவார். சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் நம்ம மட்டும் இல்லையா? ஆமா. அவங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் சின்னதாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா? லைட்டாக சின்னதா, ஓகேவா? சூப்பர். அவங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்கள் கூட்டு வரலாம், பிடிச்ச நடிகர்கள் கூப்பிடலாம். பட் அதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் கேட்கக்கூடிய கேள்வி தான் இங்கேயே கேட்டுடலாம். எத்தனை பேர் இந்த இடத்துல தளபதி விஜய் சார் ஃபேன் இருக்கீங்க? ஆஹா, சூப்பர் சூப்பர். எவ்வளவு பேர் தல அஜித் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? சரி ஓகே, 2 பேரும் ஒரே டைம்ல கூப்பிடலாமா? 2 பேர் டைம். நான் வந்து விஜய் சார் கூப்பிடுவேன், நீ அஜித் சார் கூப்பிடுவேன். ஏகே சார் கூப்பிடுவேன். லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் உயிரிலும் மேலாணிக்கு வந்திருக்கிற நண்பா நன்றி, எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. லெட்ஸ் வெல்கம் அவர் டியரஸ்ட் ஏகே சார். எனக்கும் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு தான் பழக்கமே தவிர யாரை கெடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. ஒளிகேட்ட எழுத்து மூன்றா. இது யாரு சொன்ன டைலாக் தெரியல, லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது நண்பா. எக்ஸாம் ஹால்ல ஃப்ரண்ட்ல இருக்க பேப்பர் கும்முன்னு ஹால் சூப்பர்வைசர் கம்முன்னு இருந்தா மார்க் சும்மா ஜம்முன்னு வரும் நண்பா. பேரு தூக்குதுற, பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, பொண்ணு பேர் ஸ்வேதா. அந்த ஸ்வேதாவை பார்த்தா சொல்லுங்க ஏஎம்எஸ் காலேஜில் அட்மிஷன் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஏஎம்எஸ்க்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபுல் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அற்புதமான மாசான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளுடைய ஏஎம்எஸ். ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன் நண்பா, வாழ்க்கையில் எது நண்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம்? வாழ்க்கையில சந்தோஷமான விஷயமா சனிக்கிழமை காலேஜ் லீவ் விடுறதா பசங்களுக்கு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா. பட் அவங்களுக்குள்ள எது தெரியுமா ரொம்ப சந்தோஷமான விஷயம்? நீங்க வாட்ஸ்அப்ல யாரை திட்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பார்ப்பான் பாருங்க, அதுதாங்க மிகப்பெரிய சந்தோஷம். யாரு நண்பா உண்மையான ஃப்ரெண்டு? அதை பத்தி தெரியாது, ஆனா தளபதிக்கு இருக்குமே தலதான் உண்மையான ஃப்ரெண்டு. பட் நிச்சயமா அவங்களுக்குள்ள யார் தெரியுமா உண்மையான ஃப்ரெண்டு? நீங்க ஒரு கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்கறான் பாருங்க, அவன் நார்மல் ஃப்ரெண்டு. அதே கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது மச்சான் சென்மை அனுப்புறான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்டு. கடைசியாக ஒண்ணு சொல்லிக்கிட்டுமா? சொல்லுங்க. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஆனா ஒரு இன்ஜினியர் ஆல் கிளியர் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது நண்பா. சூப்பர், அடுத்து அவங்க சொல்றதான் நீங்க சொல்றது அதே டக்கு டக்குனு போயிடலாம். சூர்யா சார், தனுஷ் சார், சூர்யா சார் ஃபர்ஸ்ட். சூர்யா சாரோடைய ஃபேன்ஸ் நானும் ஒருத்தர். தயவு செய்து சூர்யா சார் அப்படியே பேசுறீங்க. பேசுறாங்க முன்னாடி அவர் முறைச்சு பார்த்தா இருக்காரு, ஒரு வேற கை கட்டினு அவரு கொஞ்சம் பயப்படுவாரியா? பயந்து சுபாவங்க நானு. ஆமா, நிறைய பேர்ட்ட ஏய் மாட்டிருக்காப்ல. ஆமா. ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? சூர்யா சார் கொண்டு வந்துருங்க. எனக்கு தெரியாது, பெரிய கைத்தல கொடுங்க. சூர்யா சார் அப்படியே பேசுவார். ஓகே சூப்பர். எனக்கு தெரியாது, இருந்தாலும் பசங்க கை தட்டாங்க, அதுக்காக நான் கூப்பிட்டேன். நான் அப்படியே இருக்கணும், ஓகேவா? ட்ரை பண்றேன். நான் அவரோட தீர்மான ஃபேன். லெட்ஸ் வெல்கம் விக்கி சிவா. உலகத்துக்கு வணக்கம், தாதாவுக்கு சூர்யா. பாத்தியாவா? சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, டிவியில பாத்திருப்ப, கூட்ல பாத்திருப்ப. ஆனா சார் அந்த படத்தை கேடிவில தான் பாத்திருக்காரா? தெரிஞ்ச டைலாக் பேசுங்க ப்ளீஸ். ஓவி அடிச்சா ஓட்டன் வெயிட்ரா. தம்பி இந்த ஷூ கொஞ்சம் கைட்ரா. ஏங்க சூர்யா சார் வாய்ஸ் எவ்வளவு மாசா இருக்கு, படம் பாத்திருக்கீங்களா? மாஸ்டர். ஆமா, இப்ப பாருங்க. எதை ஊத்துனா எப்படி தெரியுமா? பெட்ரோல் ஊத்துனா பக்கு எரியும், கிருஷ்ணல் ஊத்துனா கசகச எரியும். அடிக்கிற வேலைக்கு நடுவுல போய் உட்காந்து பாரு, உடம்பு ஃபுல்லா எரியும்டா. ஒரு மீனோட உரிமையோருக காத்திருக்குமாம் கொக்கு. அப்படி ஓரமா போய் முக்கு. சூர்யா சார் வாய்ஸ் நல்ல ஹெவியாங்க. ஹெவி. ஆமா. ஒரு நிமிஷம், என்ன சொல்லி கூப்பிட்ட? நான் கூப்பிடவே இல்லை விக்கி. நீங்க தான். ஓகே, கால் மீ சோ. யார் நீங்க? இட்ஸ் மீ
ரோலெக்ஸ். யாரு? ரோலெக்ஸ். ரோலெக்ஸா? ஆவடி ரீல் எக்ஸ்பிரஸ் கண்டக்டர் மாதிரி இருக்கான். ரோலெக்ஸா பாத்திருக்கீங்களா? கடைசியா உன்னோட சொல்லிக்கலான் இருக்கேன். சொல்லுங்க. உங்க எல்லார் வீட்லயும் மழை பெய்யும். இல்ல இது வெயில் காலம் பெய்யாது. சாரி சார். உங்க எல்லார் வீட்லயும் மழை காலத்துல மழை பெய்யும். ஆனா எங்க வீட்டுல மட்டும்தான் ஜோத மழை பெய்யும். ஏன் ஜோன் மழை பெய்யும்? சார்ட்ட கேள்வி கேட்டா சொல்லுவார் பாரு. இப்போ ஓ சூர்யா சார் வீட்லயா? ஒரு பெரிய கைத்தல் விக்கி சிவா அவர்களுக்காக. ஏன்னா இவரை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம். பட் ரொம்ப பார்க்க சிம்பிளா இருந்தாலும் 17 நாடுகள் 27 விருதுகள் சமீபத்தில் 3 லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பா இதெல்லாம் வாங்கலாம்னு நினைச்சாரு. கண்டிப்பா வாங்கிடுவாரு. உங்களால இவரெல்லாம் எவ்வளவு எனக்கு பெருமை இருந்துச்சு. ஆடியோ விட்டுட்டு கை தட்டினார் தெரியுமா? சரி ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து விஜய் சேதுபதி சார் கூட்டலாமா? மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. வெல்கம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. கீழே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர்க் வர குடும்பல சூப்பரா இருந்துச்சு. லவ் யூ டு சார். கார்த்திக் தீபம் கூலர் வாஸ் அடிக்கடி அடிக்கிறீங்க. நான் அம்மா அம்மா கூலர் வரல கும்பிடுது மைக்குள்ள கும்பிடுது அம்மா கும்பிடுது இல்ல யாச்சும் விளையாட்டு வச்சா கூலர் ஆப் என்னாச்சு? இதை பாரு பேரரசு, இந்த ஆகாசம் இருக்கிறது காரணமே நீதான். ஓகேவா? எனக்கு இட்லியும் பிடிக்கும், தோசையும் பிடிக்கும், சட்னியும் பிடிக்கும், சாம்பார் பிடிக்கும், தலையும் பிடிக்கும், தளபதி பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், மம்முட்டி பிடிக்கும், மோகன்லால் பிடிக்கும், இந்த காலையில பசங்களுக்கு பிடிக்கும், பொண்ணுங்க பிடிக்கும். I love you too. I love you too. I love you too. சூப்பர் சார். I love you too. சரி சார். ஹாய் சலோ. I love you. I love you. யாரு நீ அப்பா? அடுத்த ஜென்மத்துல நான் உனக்கு லவ்வரா பிறக்கிறேன். ஓகேவா? I love you too. I love you. சரி ஒரு பாட்டு பாட ரெடியா? பாட்டு பாடுங்க சார். பாட்டு பாட ரெடியா? மச்ச மல்ஜம் செம்மையா சூப்பர். அப்ப இன்னொரு பாட்டு பாடலாமா? ரெடியா சார்? இந்த பாட்டு மோட்டிவேஷனா பாடுங்க சார். சரி ஓகே. அனல் மேலே பனித்துளி லவ் பண்ணா புதக்குழி லவ் ஒரு தலைவலி ஃப்ரெண்டு கொடுப்பார் மனவழி பெஸ்டி போடுவா வீண் பலி லவ் ஒரு நெஞ்சு வலி சிங்கிளாயிருப்பது ஒரே வழி. லவ் யூ டு பாவம் பையன் 5 லவ் பண்ணிருக்கான். அதுவும் எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதுப்பா. தம்பி ஃபர்ஸ்ட் இயரா? ஃபைனல் இயரா? ஃபைனல் இயர். அவர் டீச்சர் தானே? அவரு டீச்சரா ஸ்டூடெண்டா? ஸ்டூடெண்ட். அந்த காலேஜில் டீச்சர்லாம் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க, ஸ்டூடெண்ட்லாம் டீச்சர் மாதிரி இருக்கீங்க. ஆதார் கார்டில் எப்படி ஸ்டூடெண்ட் போட்டிருக்கோம்? ஐடி கார்டில் தான் ஸ்டூடெண்ட் போட்டிருக்கோம். ஐ லவ் யூ. பேரு ஆதி. ஆதி சூப்பர். ஆதி நீ ஆதி இல்ல, இவரோட மனசுல பாதி. எப்பா இவரோட மனசுல பாதி நம்பா. ஏப்பா நீ வேற. தேங்க்யூ பா. தமிழ் ஆதினோட சொல்லியிருந்தாலும் பையன் சந்தோஷப்பட்டிருப்பான். சரி ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வாய்ஸ் பேன் இண்டியா மாதிரி போயிடலாமா? பேன் இண்டியா லெவலில் போலாமா? எஸ்டிஆர் சார். எஸ்டிஆர் சார். எஸ்டிஆரா? இல்லைங்க, சிம்பு எங்க போனாலும் பிரச்சனை பண்றாங்க. ஆக்சுவலா சிம்பு போறதுனால பிரச்சனை இல்லைங்க. அந்த இடத்துல என் தம்பிகளுக்கு பிரச்சனைனா சிலம்பரசன் நிப்பான் தட்டுறோம். இன்னுமே நான் தான் ரங்கராய சக்தி வேல். ஒரு மாடு அது கழுத்தை கட்டி போட்டு பாலை ஃபுல்லா கறந்து கேள்வியட கேக்குற நீ இப்ப பாரு என் தலைவர் ஒருத்தர் வருவான். சார் வந்துட்டார் சார். தலைவரை முடியல. ஏய் ஆலமரத்து பட்டை, வேப்ப மரத்து கொட்டை, பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சைமா கொட்டை. என்னடா இந்த காலேஜில் பசங்க இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன ஜாப் தெரியுமா? எல்லாருமே பொதுவாக பசங்கனாலே காலேஜில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன சார்? வருவாங்க, அரியர் வைப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட். வருவாங்க, அரியர் வைப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட். டேய் பசங்க பொண்ணுங்க காலேஜில் வித்தியாசம் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. கெரியரை பார்க்க வந்தா அது பொண்ணுங்க, வச்ச அரியரை பார்க்க வந்தா அதுதான்டா பசங்க. என்னாச்சு சார்? எல்லாருக்கும் வர பிரச்சனை எனக்கும் வந்துருச்சு சார். இது வெல்ல முடியா சார்? லவ் ஃபெயிலியர் சார். லவ் ஃபெயிலியரா? ஆமா சார். என்னடா ஆவுன்னா அந்த லவ் ஃபெயிலியர் சொல்றீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் கேட்கவா? படிக்கும்போது லவ் ஃபெயிலியர் மைண்டை போட்டு கெடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லவா? சொல்லுங்க சார். லவ் பண்ணுங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் தான்டா கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்க சேர்ந்து வாழ்ற ஒவ்வொரு நாளும் கஷ்டமா இருக்கும். ஏய் தனித்திருங்கள், விழித்திருங்கள், காதலிப்பதை தவிர்த்திருங்கள், வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன சொல்ற? சூப்பர் சார். உனக்கு ஒன்று சொல்ல, நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க சார். ஒன் சைடு லவ் தோத்துரும், டூ சைடு லவ் தோத்துரும். தோக்காத ஒரே லவ் செல்ஃப் லவ் மட்டும்தான்டா. ஒன்னு நீயே லவ் பண்ணி ஜாலியாரு. ஓகேவா?
சூப்பர் சார், என் மைண்ட் திறந்துட்டீங்க. மைண்ட் திறந்தனா? ஆமா சார். சரிப்பா. டவுட் ஒன்று இருக்கு சார்ட்ட கேட்டு கேளுப்பா. நம்ம பாண்டியன் ஸ்டோர் சார்ட்ட கேளு. கேக்குவா சார்? உலகத்துல எவ்வளவு பொண்ணுந்தோ நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? நான் உனக்கு கேட்கவா? கேளுங்க. சார் என்ன சொல்றாருன்னா, ஊர்ல எவ்வளவோ பையன் இருந்தும் ஜெஸ்ஸியாண்டா உன்னை ஏமாத்தனா அப்படி கேட்க சொல்றாரு. கரெக்டா? சரி, ஓகே, சந்தோஷம் சார். ரொம்ப சூப்பரா இருக்கீங்க, செமையா இருக்கீங்க. ஓகே, பெரிய கைத்தல் கொடுத்தா தம்பி கிளம்பிடுவார். ஓகேவா? தேங்க்யூ. சூப்பர். அடுத்து ஒரு பேன் இண்டியா ஸ்டைல போயிடலாமா? எத்தனை பேர் புஷ்பா படம் பார்த்துறீங்க? எத்தனை பேர் கேஜிஎஃப் படம் பார்த்துறீங்க? 2 பேரும் கூட்டு வரலாமா? நான் புஷ்பா கூட்டு வரேன். ஓகே, நான் கேஜிஎஃப் கூட்டு வாங்க. கூட்டு வந்துடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் புஷ்பா. ஓகே ஓகே. ஏஎம்எஸ் காலேஜ் பசங்கன்னா ஃப்ளவர் நினைச்சா ஃபயர்டா ஃபயர். வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ். அங்க மேடம் சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். ஐ ஹேட் வயலன்ஸ். பக்கத்துல இருக்க மேடம் ஆல்சோ சைலன்ஸ். ஐ அவாய்ட். தட் சார் ஆல்சோ அவாய்ட் யூ. பட் violence likes me. That camera not like you. இப்போ லைக் பண்ணாக்கிட்டமா? சூப்பர். 8 ஷோக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும் தாய். பின்னாடி வந்தாதான் கேமரால வருவேன் நாய். சரி, நான் சொல்லட்டுமா? சொல்லு நீ சொல்லு. லைக் தான். யாரோ 10 பேர் மட்டும் அழகா இருக்கிற காலேஜ்லடா, அது இருக்கிற மொத்த பேரும் அழகா இருக்கிற காலேஜ்டா அது. இப்போ நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி வேறது இல்ல. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி வேறது இல்ல. இல்ல, வேற ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி? கோல்கேட் வேத சக்தி. சரி, ஓகே. சரி, லாஸ்டா ஒரு 4 வாய்ஸ். லாஸ்டா இறுதியா டிஃபரெண்டா ஏதாவது? டிஃபரெண்டாவா? தனுஷ் சாரா? தனுஷ் சார் பேசுங்க. தனுஷ் சார் ரோபோ சங்கரன். சரி, ரொம்ப தனுஷ் சார் கேக்குறீங்களா? இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே வேற இல்லையா? சிவகார்த்திகேயன் சார் சூப்பரா பண்ணுவாரு. சூப்பரா பண்ற, ஃபோன் பண்ணி பண்றேன் உனக்கு. அது தலைவர் 3 வாய்ஸ் பேக் டு பேக். ஓகே, தலைவர் போயிடலாம். ஓகே ஓகேவா? ஓகே. தலைவர்னா எந்த தலைவர்? தலைவர்னா வந்து கபாலில ஆரம்பிச்சு இப்ப லாஸ்டா கூலி வரைக்கும். ஓகேவா, போயிடலாம். யார் அந்த கபாலி? ஒரு சொல்றவட தமிழ் படத்துல வர வச்சுக்கிட்டு மியூசியம் இருக்கிட்டு நம்பியாரு. ஹே கபாலி அப்படி சொன்ன உடனே குருஜி சொல்லு கேச்சம்மா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சாடா? கபாலிடா. கிலோ ஓகோ டைகர் காவுக்கோ வணக்கம் வணக்கம். சொன்னால அலப்புறம் கலப்புறமா? ஏடா வந்தவனே கலப்புறம் சொன்னா என்னடா பண்றது? என்னப்பா சொல்லிட்டு நீ போயிடுவேன், நான் மாட்டிப்பேன். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். பசங்க இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொண்ணுங்க இன்னைக்கு ஹாப்பியா இருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ணே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்டா. போதுடா போங்கடா. சூப்பர். நாகார்ஜுன வாய்ஸா? சூப்பரா பண்ணுவாப்ல. அது வேற ஒரு மீம் பாணி. நம்பி சூப்பர். என்னிடம் வரார்கை துறைகளே மகிழ்ந்து விடுவேன். சரி, அடுத்து. ஓகே, நெக்ஸ்ட் டிஃபரெண்டான வாய்ஸ் பண்ணலாமா? எஸ்கே சார். சிவான எஸ்கே என்ன கேட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக எனக்கு அந்த வாய்ஸ் சரியா வராது, அதனால எஸ்கேன்னு டாக்டர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு மாதவன் சூப்பரா பேசுவார். வர வாய்ஸே கேட்க மாட்டீங்களா? இல்ல, சமீபத்தில் அந்த வாய்ஸ் விஜய் தேவர்கொண்டா எடுத்திருக்காரு. உங்களுக்கு பண்ணி காட்டுவார் போகும்போது. என்னதுமா? விஜய் தேவர்கொண்டா. விஜய் தேவர்கொண்டாவா? எத்தனை பேர் விஜய் தேவர்கொண்டா ஃபேன்ஸ் இருக்கீங்க? என்னடா பாய்ஸ்லாம் கை தூக்குறீங்க? கேர்ள்ஸ் தான் நிறைய ஃபேன் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃபேன் தான். ஃபேன். ஓகே, சூப்பர். அந்த வாய்ஸ் நான் அப்புறம் பண்றேன். சரி, ஓகே. இப்போ டக்குன்னு என்ன பண்ணலாம்? 2 வாய்ஸ் முடிச்சிடலாம். 2 வாய்ஸ். ஆமா, என்னன்னா வந்து ரொம்ப தனுஷ் சார் வாய்ஸ் கேட்டாங்க இல்லையா? தனுஷ் சார் கேட்டிருக்காங்க. தனுஷ் ஒன்று பண்ணுங்க, நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ஸ் ஒன்று பண்ணுறேன். ஓகே. இன்ஜினியரிங் காலேஜ்ல ரொம்ப நேரமா கேட்குறாங்க. இன்ஜினியர்ஸ் பத்தி ஒரு டயலாக் பேசிருப்பார்ல 2.25 நிமிஷம் விஐபியில். ஓகே, கூப்பிடலாமா? தனுஷ் சார் லெட்ஸ் வெல்கம். மாறியில் ஆரம்பிச்சு விஐபி. ஓகே, லெட்ஸ் வெல்கம் தனுஷ் சார். ஒருத்தவன் தூங்கி நீங்க சொல்ல ஒரு கொசு வந்து கடிக்குதுன்னு அந்த கொசு பிறலாடும். ஒரு நாள் மூச்சு நீங்க சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு சப்பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் ஏன்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்க ஒரே காரணத்துக்கு நோக்காம நேரம் இங்க வந்து உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜி 10 ஃபெயில் ஆகிடுச்சு. 10 ஈஸியான குரூப் விட்டு இந்த குரூப் இன்ஜினியரிங் கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ் டியூஷன், கெமிஸ்ட்ரி டியூஷன், மேக்ஸ் டியூஷன் ரோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்களோட ரோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு நைட் எல்லாம் ஃபிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலையில எல்லாம் வச்சு படிச்சு 60 மார்க்ல 10 டிஎன்பிசி எக்ஸாம் 2 மாசம் உட்காந்து படிச்சு அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூசஸா போய் அம்மா நகை அடமான வச்சு காலையில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர் 4th 4th மொத்தமாக கிளியர் பண்ணி சொசைட்டி வேலையில செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டை
தண்டமாக உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிட்ற ஒரு வயசு சாப்பாடு தொண்டையில் சிக்கி வலிச்சு இறங்கி அதெல்லாம் இன்னைக்கு ஏஎம்எஸ் காலேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் பசங்க மாதிரி பண்ணுற வேலையில் பட்டது எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சூப்பர். ஓகே, நிறைவா ஒரு 2 வாய்ஸ் நிறைவாக பண்ணிடலாமா? ஆமாம். சரி, ஓகே. எந்த காலேஜ்லேயும் போனாலும் இந்த இவரோட வாய்ஸ் பண்ணாமல் நாங்கள் வரமாட்டோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய வாய்ஸ் தான். ஓகே. That is, every citizen in India is every citizen of the world. That means யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம் உறக்கத்தில் வருவது கனவு கிடையாது, நம்மை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அனைவரும் கனவு காணுங்கள், வெற்றியை நோக்கி ஓடுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த். சூப்பர். நிறைவா எனக்கு பிடிச்ச தலைவர், எல்லாருக்குமே பிடிச்ச தலைவர், அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து பேசுறது பார்ப்போம். என்ன இல்ல சார், நாட்டுல ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 50 ஐரோப்பாக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 செத்தா கூட அருணா கொடி அத்துட்டு தான் கொடிக்குள்ள புதைக்கிறா. இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மாணவர்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு. என்னை விட அறிவிலையும் திறமையிலையும் அழகிலையும் அதிகமா இருக்கிற இவ்வளவு மாணவர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எங்களை மாதிரி ஆட்கள் வராங்கன்னா எந்த நம்ம பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகர் கைத்தில் உற்சாகமாக கொண்டு வருது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்லாம நாளில் நீங்க எல்லாரும் கொடுத்த அன்பு வெளிச்சத்தில் வந்து நாளைக்கு காந்தி கண்ணாடி அப்படிங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 5. அதான் செப்டம்பர் 5 இஸ் டீச்சர்ஸ் டே, பட் ஃபார் மீ செப்டம்பர் 5 இஸ் எ ஃபியூச்சர் டே. ஸோ மறக்காம அந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஜாலியா இருக்கும், மறக்காம பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஜாலியா இருங்க, ஜாலியா படிங்க. ஆக்சுவலாக நான் என் லைஃப்ல வந்து ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் லைஃப்ல பார்க்கும்போது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு தோணும். பைத்தியக்காரன் பேச்சை கூட கேளுங்க, ஆனால் உங்களால முடியாதுன்னு சொல்ற சொந்தக்காரங்க பேச்சை கேட்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளை தவறுதலான தூண்டுதலுக்கு வந்து எடுத்துன்னு போறதே வந்து என்னன்னா அவன் படிக்கிறான் நீ படிக்கல. அப்பா அம்மாவை லவ் பண்ணுங்க, நீங்க ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருமே வேற லெவலில் வருவீங்க. அதை நான் தூரத்துலேருந்து பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. லவ் யூ. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மேனேஜ்மெண்ட் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இங்கே வந்து டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னப்பா ட்ரம்ஸா? ஒரு சின்னதா ஒரு ரிக்வெஸ்ட் சார், நீங்க ட்ரம் கிளாஸ் போறீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி ப்ளே பண்ணுங்க. முன்னாடி ஒரு வாட்டி சார் ப்ளீஸ். ஐயோ, என்ன ஏதாவது வாசிக்கிறாங்களா? ஏதாவது கீபோர்டு ஏதாவது கோரஸ் வருதா? கீபோர்டு போறியா? யாரு பண்ணி எங்கே வேணாலும் போறியே? உன் பேருப்பா? ஸ்மித்து. நல்ல வேலை நான் வயலின் கிளாஸ் போனது யாருக்கும் தெரியல, எல்லாம் வாசிக்க சொல்லி. வயலின்? ஆமாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் வாசிப்பீங்களா? எதுவா? சரி, ஓகே, போலாம். ரெடி. என்ன பாட்டுப்பா? என்ன பாட்டு வாசி? இது ஜெயிலர் 2ல ஓப்பனிங் சாங் வாசிப்போம். இந்த பாட்டு பாட சொல்கிறாங்க. கர்த்தரை நீ பாடு, அந்த பாட்டு. படிக்கும்போது 2 பீரியட் கட் அடிக்கிறதுக்காக ட்ரம்ஸ் மேம் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட சரி 2 பீரியட் கட் அடிக்கலாமே போய் கற்றுக்கினது தான். ஸோ ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு உமா பிரியா மேடம். டான்ஸா? சரி, ஒரு பாட்டு வாங்க போடுங்க. தேங்க்யூ. லவ் யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்கன்னா நீங்க இருக்க சப்போர்ட் தான். மறக்காம நாளைக்கு காந்தி கிணறு தியேட்டர்ல பாருங்க. ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். தேங்க்யூ மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களாம் நல்லா தேங்க்யூ. லவ் யூ. Conclusion, and as we reach the end of today's Freshers Day celebration, it's my privilege and honor to express the heartfelt thanks to all those who made this event possible and successful. First and foremost, I would like to express the heartfelt gratitude of our respected secretary and correspondent sir. Sir, your constant encouragement, trust in student potential and commitment to academic excellence have been strongest pillars behind every initiative we take. Thank you, sir. A big round of appreciation goes to our faculty coordinators and student coordinators who work tirelessly with dedication, planning and excellent coordination. Your efforts behind the scenes were crucial to the smooth execution of this event. Special thanks to our principal sir, advisor, vice principal for their motivating presence and consistent guidance. Their leadership and involvement in every student initiative inspire us to give our best in all that we do. Thank you, ma'am. Thank you, sir. We would also like to extend a heartfelt thanks to our chief guest. Your presence today has added great value to this event. Last but not least, a special thanks to all our enthusiastic participants. Thank you for being part of this amazing journey. Thank you all once again. Wishing you all success and growth. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் கேள்வி பாலா பேசுகிறேன். இன்றைக்கி சித்தாரா 25 அப்படிங்கிற ஒரு அற்புதமான இன்றைக்கி ஏஎம்எஸ் காலேஜில் நான் வந்தேன். உண்மையிலே ரொம்ப ஹாப்பி அண்ட் சந்தோஷமாக இருந்தது. எப்படி சொல்கிறது, பசங்களை அவ்வளோ வைப்பில் அவ்வளோ எனர்ஜியாக இருந்தாங்க, அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் மீட்டிங் மீ. ஏஎம்எஸ் காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். லவ் யூ.